அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தைப்பூசத்துக்காக மாலை போட்டு 2வது நாள். அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வாச தெளித்து விட்டுட்டு வளமை போல தான் வீடெல்லாம் கூட்டி பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாமி ரூமுக்கு போய் பழைய பூக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு புதிய பூக்கள், புதிய வெற்றிலை, மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன். இன்றைக்கும் முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றிருந்தேன். இந்த 11 நாள் விரதம் இருக்கிறதால நான் தினமுமே வெற்றிலை அப்புறம் பூக்கள் மாற்றிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக நான் பாலும் கல்கண்டும் தான் வச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 பேர் அவங்க வேண்டுதலை முருகப்பெருமான்ட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான வேண்டுதலையும் நான் இன்னைக்கு துண்டு சீட்டில் எழுதி இன்னைக்கு ஈவினிங் நான் முருகர் கோயிலுக்கு போகும்போது அங்கே தீபம் ஏற்றி முருகர் முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறமா நான் அந்த மரத்தில் கட்டி விட்டுட்டேன். இது போல் உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். எப்போவுமே காலையில் துளசி செடிக்கு நாங்கள் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா தான் துளசி அம்மாவுக்கு விளக்கு ஏற்ற வேணும். அது போல தான் நம்ம முதல் கடவுளான விநாயகருக்கு தான் முதல்ல எல்லாமே செய்யணும். பூ வச்சுட்டு அப்புறமா அடுத்த கடவுளுக்கெல்லாம் பூ வச்சுக்கலாம். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தினமும் போகிற அந்த அம்மன் கோவில் அங்கே தான் முருகர் சந்நிதி, அப்புறமா ஆஞ்சநேயர் சந்நிதி, துர்கை அம்மன் சந்நிதி, அப்புறம் அம்மன் சந்நிதி இவ்வளவும் இருக்கு. அது இல்லாமல் விநாயகர் நவகிரகணங்களும் இருக்கு. எனக்கு இன்னைக்கு கோவிலில் சொல்லிட்டாங்க தினமும் கோவிலை சுத்தம் பண்ணி கோலம் போட சொல்லி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது வரைக்கும் அதெல்லாம் செஞ்சதே இல்லை. இன்னைக்கு நான் போயிருக்கும் போது ஒரு பாட்டி தண்ணி தெளிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ என்னோட பசங்க கேட்டாங்க, நாங்கள் கோலம் போட்டுட்டோமா பாட்டி அப்படின்ட்டு. சரிம்மா நீங்களே கோலம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா நானும் ஆசையில் அந்த கோவிலில் உள்ள பூசாரி அவங்க கிட்ட கேட்டேன், நான் தினமும் கோவிலை சுத்தம் பண்ணி கோலம் போடட்டுமா அப்படின்ட்டு. ஆன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாளையிலேருந்து நான் கோவில் சுத்தம் பண்ணி கோலம் எல்லாம் போட போகிறேன். இன்னைக்கு தைப்பூசத்துக்கான 2வது நாள் விரதம் முருகப்பெருமானுக்காக இப்படி தான் பண்ணியிருந்தேன். நாளைக்கு சஷ்டினால் கோவிலில் முருகப்பெருமானுக்கான அபிஷேகம் நடக்கும். என்னால் முடிஞ்சால் நான் அதை வீடியோ பண்ணி போடுறேன். வீட்லேயும் நான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக நான் 6:30 மணிக்கு நான் கோவிலுக்கு போயிடுவேன். 6:30 மணிக்கு அபிஷேகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கடவுளுடைய அபிஷேகம் பார்க்கும் பொழுது எங்கள் பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல உள்ள நோய்கள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷேகம் பார்க்குறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கே நிறைய விஷயம் தெரியும், நான் சொல்ல வேண்டியில்லை. ஆனால் இப்போ சின்ன சின்ன பசங்க எல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சின்ன சின்ன டவுட்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். நானும் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ட்டு. நான் அடுத்த முறை அதை திருத்திக்கிறேன். வெளியே உள்ள விநாயகருக்கு அப்புறமா துளசி மாடத்துக்கு நிலைவாசலுக்கு விளக்கு ஏற்றிட்டு பூஜை ரூமுக்கு போய் எல்லா விளக்கும் ஏற்றிக்கிட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா கோவிலில் வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்போது ஒரு மயில் பார்த்தேன். நான் நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுபோல் இன்றைக்கி கோவிலில் என்னோடய வேண்டுதல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது 2 பசுமாடு கண்டேன். இது ரொம்பவே நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் தற்செயலாக நடக்குதா அப்படி இல்லைன்னா கடவுளுடைய அருள் தான் இதெல்லாம் செய்ய வைக்குதா அப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோவில் கடைசியாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த பசுமாடு 2ம் என்னை பார்த்தோன்னே அந்த அப்பா அப்படியே நின்றுட்டாங்க. சரி என்னோட பசுமாடு நீ படம் பிடிக்கிறியா, சரி பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நான் வீடியோ எடுத்த அப்புறம் தான் அப்படியே அதை ஓட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு
பூஜை வேலையெல்லாம் முடியும் போது 6:30 மணி ஆகிருச்சு. அப்புறமா குழந்தைக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் சமைக்கிறதுக்கு போய் கிச்சனில் எல்லாம் சமைச்சிட்டேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், அப்புறமா அப்பளம். இதுதான் நான் இன்னைக்கு போட்டிருந்த கோலம். நிலைவாசலுக்கு சிம்பிளாக அழகாக கலர்ஃபுல்லாக ஒரு கோலம் போட்டுட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வேண்டுதலையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடி அதை தான் சொல்கிறேன். உங்களுக்காக நான் கண்டிப்பாக முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் ஈவினிங் 5 மணிக்கே நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நல்லபடியாக நெய் தீபம் போட்டு, அப்புறம் என்னோட வேண்டுதல், கந்த சஷ்டி கவசம் எல்லாமே முருகப்பெருமானுக்காக சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அனைத்துமே சொல்லிட்டு, அப்புறமா அம்மன் சந்நிதியும் திறந்த அப்புறம் இந்த வெள்ளிக்கிழமை இல்லையா, அம்மனை ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அழகாக வீடியோவில் காமிக்கிறேன். அதையும் பார்த்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். இறைவனுடன் ஆசீர்வாதத்துடன் இந்த வீடியோ பார்க்கும் அனைவரும் நல்லா இருக்கணும்னு நான் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி.